வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தகவல். அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார். மருத்துவர் ராமதாஸ் குறித்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாமகவினர் போராட்டம். கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து பொங்கல் திருநாளன்று நடத்தப்படவிருந்த CA தேர்வுகளை வேறு நாட்களுக்கு மாற்றியது நடுவண் அரசு. அணிகலன் தங்கத்தின் விலையில் தொடர் சரிவு. பவுனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1 பவுன் 56,640 ரூபாய்க்கு விற்பனை. நெஞ்சுவலி காரணமாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி. ₹1435 கோடி ரூபாய் செலவில் QR கோடுடன் கூடிய பான் அட்டையை அறிமுகப்படுத்த நடுவண் அமைச்சரவை அனுமதி. சென்னை ஆவடி அருகே தொடர்வண்டி நிலையத்தில் இருந்த பயணிகளை கஞ்சா போதையில் தாக்கிய சிறுவன் மற்றும் 2 இளைஞர்கள் கைது. நவம்பர் 1ஆம் தேதி நிலவரப்படி 6,967 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,000 ரூபாய் தாள்கள் இன்னும் வங்கிக்கு திரும்பவில்லை என தகவல். கேரள மாநிலம் திருச்சூரில் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது சரக்குந்து ஏறி விபத்து. 5 தமிழர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு.